அடித்து மத்தாப்பு கொளுத்தி மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்களோ அதை போல இவ்வூர் மக்களெல்லாம் இன்றைக்குத்தான் அவர்களுக்கு தீபாவளி. அவர்கள் இன்றைய தினத்தை தீபாவளியை விட மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். இந்த ஊரிலே எந்த ஒரு தெருவிலும் எந்த ஒரு சாலையிலும் எந்த ஒரு இடத்திலும் காலியாகவே இல்லை. எல்லாம் மக்கள் வெள்ளமாக இருக்கிறது. எல்லா வீட்டு மொட்டை மாடியிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து பார்க்கிறோம், திரும்பமிடமெல்லாம் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லார் வீட்டு வாசலிலும் அன்னதானம். எல்லாரும் எங்கள் வீட்டில் வந்து தீபத்தை பாருங்களேன் என்று கேட்கிறார்கள். மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்படும் பொழுது மக்கள் எல்லாம் ஆங்காங்கே தன் அருகிலேயே தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றப்படவிருக்கிறது. அர்த்தநாரீஸ்வரர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அர்த்தநாரீஸ்வரர் இந்த ஒரு நாள் மட்டுமே வெளியே வருவார். திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீப நாளில் மட்டும்தான் இந்த அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க முடியும். இந்த ஒரு அற்புதமான ஒரு தரிசனம், அரிய தரிசனம் இப்பொழுது நமக்கு கிடைக்கவிருக்கிறது. இந்த தரிசனம் கிடைத்த உடனே அர்த்தநாரீஸ்வரருக்கு தீபம் ஏற்றப்பட்ட உடனே மலை உச்சியிலும் தீபம் ஏற்றப்படும். அண்ணாமலைக்கு அரோகரா என்னும் கோஷம் இங்கே விண்ணை பிளக்கிறது. இதோ அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றப்படுகிறது. மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்படுகிறது. வெடி முழங்குகிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அந்த அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை நமக்கு இப்பொழுது இங்கே இறைவன் அளித்திருக்கிறார். அவன் அருளாலே நாம் அவன் தாழ் வணங்கி கொண்டிருக்கிறோம். அர்த்தநாரீஸ்வரரும் வெளிவந்து விட்டார். தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. பஞ்ச மூர்த்திகளுக்கும் தீபாராதனை காட்டப்பட்டது. மக்கள் எல்லாம் பக்தியோடு பரவசத்தோடு அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி தீப திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். அர்த்தநாரீஸ்வரர் இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே மீண்டும் ஆலயத்திற்குள் சென்று விடுவார். இப்பொழுது நாம் அர்த்தநாரீஸ்வரரை இங்கே பார்க்கிறோம். எல்லா புறங்களிலும் திரும்பி அனைத்து பக்தர்களுக்கும் தரிசனம் கொடுப்பதற்காக அந்த சப்பரத்தை தோளிலே தாங்கி கொண்டிருக்கின்ற அடியார்கள் அதை எல்லா புறங்களிலும் திருப்புவார்கள். அதை நாம் இப்பொழுது நெருக்கமாக க்ளோஸ்அப் காட்சியிலே நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அர்த்தநாரீஸ்வரரின் தரிசனம் நமக்கும் கிடைக்கிறது. அலங்கரிக்கப்பட்ட 16 கால் மண்டபத்தின் வெளியிலே அர்த்தநாரீஸ்வரர் ஆடிப்பாடி அண்ணாமலை கைத்தொழ என்னும் வேகத்திலே அற்புதமாக வந்து கொண்டிருக்கிறார். மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்பட்டு மக்களெல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரத்திலே அண்ணாமலைக்கு அரோகரா என கோஷம் எழுத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த அற்புதமான காட்சியை, இந்த அரிய காட்சியை நாம் இப்பொழுது நேரிலே இங்கே பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதோ அர்த்தநாரீஸ்வரரின் சப்பரம் இப்பொழுது மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியிலே வருகிறது. அதை மீண்டும் உள்ளே எடுத்துச் செல்லவிருக்கின்றனர். அதற்கு முன்பாக ஒரு முறை நமக்கு அந்த தரிசனம் கிடைக்காதா என்று பக்தர்களெல்லாம் ஆங்காங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பக்தர்கள் வழிநடுகளும் அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ தீவட்டி தீபங்கள் எல்லாம் இங்கே ஏற்றப்படுகின்றன. அற்புதமான இந்த அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தை இதோ பார்க்கிறீர்கள். இதோ இவர்தான் அர்த்தநாரீஸ்வரர். ஆண்டுக்கு ஒரு முறை வெளியே வந்து அப்படி தரிசனம் கொடுத்து விட்டு மீண்டும் உள்ளே சென்று விடுவார். வெளியிலே உள்ள எண்ணெய் கொப்பரையிலே மக்கள் எல்லாம் தீபம் ஏற்றுகிறார்கள். அங்கே தீப திருவிழா, திரு கார்த்திகை திருவிழா திருவண்ணாமலையிலே வெகு கோலாகலமாக நடைபெறுகிறது. ஆண்டுக்கு ஆண்டு இங்கே வருகின்ற மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. சென்ற ஆண்டு 15 லட்சம். இதோ மலை உச்சியிலே ஏறுகின்ற தீபம் இதுதான். கார்த்திகை தீபம் என்பது இதுதான். இந்த மலை உச்சி தீபம் என்பது குன்றின் மேல் இட்ட விளக்கு என்ற ஒரு பழமொழி இந்த தீபத்திலிருந்து தோன்றியது. இந்த தீபத்தால் ஏற்பட்ட பழமொழிதான் குன்றின் மேல் இட்ட விளக்கு. இந்த தீபத்தை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அற்புதமான இந்த காட்சியை நீங்கள் இங்கிருந்து பார்க்கிறீர்கள். வான வேடிக்கை எல்லாம் நடைபெறுகிறது. வான வேடிக்கை செய்து ஆகாயத்திலே சென்று பூக்கள் தூவுவது போல, தேவர்களெல்லாம் பூக்கள் தூவுவது போல அந்த மத்தாப்புக்கள் எல்லாம் சிதறுகின்றன. தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வணங்கும் மலை இந்த அண்ணாமலை. அனைவரும் வலம் வந்த மலை திருவண்ணாமலை. அம்பிகை உமாதேவியே இந்த மலையை வலம் வந்துதான் திருமணம் நடைபெற்றதாம் ஈசனோடு. ஆகவே திருமண தடை போக்குகின்ற ஒரு தலம் இது. புத்திர பாக்கியம் அருளுகின்ற தலம், வறுமையை போக்குகின்ற தலம். அனைத்து விதமான 16 வகையான செல்வங்களும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டுமானால் திருவண்ணாமலையிலே வந்து கிரிவலம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஒரு சிலர் பிரதோஷ நாளிலே மாலை நேரத்திலே கிரிவலம் செய்கின்றனர். சிலர் வெள்ளிக்கிழமை தோறும் கிரிவலம் செய்வார்கள். வெள்ளிக்கிழமைகளிலே கிரிவலம் செய்தால் திருமண தடை விலகும். சனிக்கிழமையிலே கிரிவலம் செய்தால் நவகிரக தோஷங்கள் விலகும். செவ்வாய்க்கிழமையிலே கிரிவலம் செய்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும், கடன் தீரும். இதோ சந்திரன் உதித்து விட்டார். என்னை
சிரசில் சூடிய அந்த எம்பிரானுக்கு தீபம் ஏற்றப்படுகிறது. ஆஹா, அதை நான் பார்க்க வேண்டாமா என்பது போல அங்கே சந்திரன் காட்சி அளிக்கிறார். இந்த பஞ்ச மூர்த்திகள் எல்லாம் எழுந்தருளிய இடத்திலிருந்து மீண்டும் மண்டபத்திற்கு செல்கிறார்கள். கார்த்திகை தீப காட்சியை இப்பொழுது விநாயகர் மீண்டும் தனது யதாஸ்தானத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்ற வலம் வரப்போகின்ற ஒரு காட்சி இருக்கிறது. பஞ்சபூத ஊர்வலம் இருக்கிறது, வீதி உலா இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வர்ணனையை இப்பொழுது பரமக்குடி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தொடர்வார்கள். அன்பர்களே, எந்த தீபத்தை பார்க்க வேண்டும் என்று இருந்தோமோ அந்த தீபம் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அழகாக பஞ்சமூர்த்திகள் எல்லாம் இப்போது மாட வீதியில் வலம் வரப்போகிறார்கள். குன்றின் மேலிட்ட விளக்கு என்று சொல்லுவது போல இதோ அற்புதமாக அண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. இந்த அருமையான விழா இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். 17 நாட்கள் இந்த விழாவானது நடைபெறும். ஆம், கொடியேற்றுவதற்கு முன்பே 3 நாட்கள் திருவிழா நடைபெறும். முதல் நாள் துர்க்கைக்கு ஒரு உற்சவம், அது காமதேனு வாகனத்தில் எழுந்தருளுவாள். 2வது நாள் பிடாரியம்மன் புலிவாகன சிம்ம வாகனத்தில் எழுந்தருளுவாள். 3வது நாள் விநாயகர் மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி மிருத்சங்கிரகணம் என்கின்ற அற்புதமான புற்றுமண்ணை எடுத்து வருவார் துர்க்கையம்மன் கோவிலில் இருந்து. 4வது நாள் அன்றுதான் காலை கொடியேற்றம் நடைபெறும். அன்று மாலையில் அதிகார நந்தி வாகனத்தில் அண்ணாமலையார் எழுந்தருளினார். 2ஆம் நாளில் எல்லாம் வல்ல அந்த இறைவன் வெள்ளி இந்திர விமானங்களில் எழுந்தருளினார்கள். இதோ பஞ்சமூர்த்திகள் மாட வீதியிலே எழுந்தருளி எல்லா மக்களுக்கும் காட்சி தருகிறார்கள். 3ஆம் நாள் பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனத்திலும் வெள்ளி அன்னவாகனத்திலும் எழுந்தருளினார்கள். 4வது நாள் வெள்ளி கற்பக விருட்ச வாகனத்திலும் காமதேனு வாகனத்திலும் எல்லாம் வல்ல அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மையும் எழுந்தருளினார்கள். இதோ முருகப்பெருமான் மாட வீதியில் எழுந்தருளுவதற்கு புறப்பட்டு விட்டார். 4ஆம் நாள் 5ஆம் நாள் திருவிழாவில் வெள்ளி மயில் வாகனத்திலும் வெள்ளி பெரிய ரிஷப வாகனத்திலும் உலா நடைபெற்றது. 6ஆம் நாள் 63 நாயன்மார்களோடு எல்லாம் வல்ல இறைவன் பகலிலே வெள்ளி யானை வாகனத்தில் உலா வந்தார். அடியவர்களே பெரியவர்கள், அவர்களை வணங்குவதே என்னை வணங்குவதற்கு சமம் என்று அந்த 63 திருவிழா நடைபெற்றது. அன்று இரவு வெள்ளி விமானங்களில் இறைவன் புறப்பட்டார். இதோ மாட வீதியில் புறப்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 7ஆம் நாளில் மகாரதத்திலிருந்து புறப்பட்டு அந்த 7ஆம் நாளிலே தான் தேர் இங்கே நடைபெற்றது. இங்க இருக்கிற தேரை பற்றி நான் ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும். இறைவன் 5 பஞ்சமூர்த்திகளுக்கும் 5 தேர்கள் புறப்படும். அதில் அம்மன் தேரை பெண்களே பிடித்து இழுத்து வருவார்கள் என்பது இந்த தேரிலே நாம் பார்க்கிற ஒரு அற்புதமான சிறப்பாகும். இதோ உண்ணாமுலை அம்மை தீபம் ஏற்றிய அந்த மகிழ்ச்சியோடு அற்புதமாக புறப்படுகிறார். ஆம், கார்த்திகை விழா என்றாலே பெண்களுக்கு தானே மகிழ்ச்சி. அந்த கார்த்திகைக்கு சீர் அனுப்புதல் என்பதே பெண்களுக்குத்தானே. ஆகையினால் உண்ணாமுலை அம்மைக்கு மிகுந்த மகிழ்ச்சி போல மிகுந்த புற்சிரிப்போடு அந்த விழாவை கண்ட மகிழ்ச்சியில் அடியார்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டு வருகிறார். 8ஆம் நாளில் இறைவன் மாலை 4 மணிக்கு பிக்ஷாடனர் புறப்பாடானார். அதன் பிறகு குதிரை வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளினார்கள். 9ஆம் திருவிழாவாகிய நேற்று சந்திரசேகரர் புருஷாமுனிவர் வாகனத்திலும் அண்ணாமலையார் கைலாச வாகனத்திலும் அன்னை காமதேனு வாகனத்திலும் எழுந்தருளினார்கள். இன்றைக்கு 10ஆம் நாள் காலை பரணி தீபம் நடைபெற்று இப்பொழுது கார்த்திகை தீபமும் ஏற்றப்பெற்று மாட வீதிகளிலே எல்லாம் வல்ல பஞ்சமூர்த்திகளும் இதோ உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆடி ஆடி எல்லோருக்கும் அருள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அத்துணை பேர் முகத்திலும் மகிழ்ச்சி. தீபாவளியை விட 3 மடங்கு தீபாவளியை போல இந்த ஊர் இன்றைக்கு காட்சி வந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வெடிகளும் மத்தாப்புகளும் வான வேடிக்கைகளும் இங்கே காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் சந்திரசேகரருடைய தெப்ப விழா மாலை 6 மணிக்கு நடைபெறும். உடனே அண்ணாமலையார் கிரிவலத்திற்கு புறப்படுவார். இதோ மாட வீதிகளிலே வலம் வர செல்லுகிறார்கள். அண்ணாமலையாருடைய கிரிவலம் என்பது நாளை நடைபெறும். இந்த இறைவனுக்கு மலை சுற்றும் மகாதேவன் என்று பெயர். இறைவன்
தீப திருவிழாவின் கடைசி நாளில் நாளைய தினம் மலையை சுற்றுவார். அதுபோல மாட்டுப் பொங்கல் என்றும் மலை சுற்றி வருவார் என்பது சிறப்பு. அன்று நடைபெறுகிற திருவூடல் மறுவூடல் திருவிழா மிகவும் சிறப்பாகும். ஏதோ உமையம்மை மாட வீதிகளிலே வலம் வர புறப்பட்டு விட்டார். கார்த்திகை தீபம் கொடிமரத்தின் கீழே அழகாக எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த 30ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை சுப்பிரமணியருக்கு தெப்பம் நடைபெறும். வருகிற 1ஆம் தேதி சனிக்கிழமை என்று விநாயகரும் சண்டிகேஸ்வரரும் திருவீதி உலா வந்து இந்த விழாவை நிறைவு செய்வார்கள். இன்னும் இந்த அருணாச்சலேஸ்வரர் இந்த மாட வீதிகளுக்கு புறப்பாடாக இருக்கிறார். இந்த மாட வீதிகளை சுற்றி வந்ததும் தங்க ரிஷப வாகனங்களில் இறைவன் பஞ்சமூர்த்திகளும் புறப்பாடாகி ரத வீதிகளில் ஊர்வலம் வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வர்ணனையை வெங்கட்ராமன் அவர்கள் தொடங்குவார். கார்த்திகை தீபம் மகா தீபம் திருவிழா இப்பொழுது கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாமரம் வீசப்படுகிறது, தூபமிடப்படுகிறது, பஞ்சமூர்த்திகளின் ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட வீதிகளை பஞ்சமூர்த்திகள் சுற்றி வருகின்ற காட்சியை மக்கள் பெருந்திரளாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி என்று ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது. அந்த நாளிலே கிரிவலம் செய்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். எப்பொழுதுமே சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி போன்ற முக்கியமான கிரக மாற்றங்கள் நிகழும் போது திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் செய்ய வேண்டும். இங்கு கிரிவலம் அந்த பெயர்ச்சி நாளிலே செய்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். நவகோள்களும் 9 கிரகங்களும் நமக்கு நன்மை செய்யும். ஆகவே நவகிரக தோஷம் நீக்குகின்ற ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த பரிகாரம் எது என்றால் கிரிவலம் செய்வதுதான். எனக்கு தெரிந்து சிலர் 45 நாட்கள் 48 நாட்கள் எல்லாம் ஒரு மண்டல காலத்திற்கு தொடர்ச்சியாக தினசரி இங்கு வந்து இங்கேயே தங்கி இருந்து கிரிவலம் செய்திருக்கிறார்கள். அவ்வாறு கிரிவலம் செய்த பிறகு அவர்களின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. அவர்கள் என்ன எதிர்பார்த்து செய்தார்களோ அதே போல பல மடங்கு கொடுத்து விட்டார். மிகப்பெரிய செல்வத்திற்கு அதிபதியாக அவர்கள் ஆகியிருக்கிறார்கள். ஆகவே இந்த அண்ணாமலையாரின் அடியிலே வந்து சரண் புகுந்தால் அற்புத சரணார விந்தம் என்பார் முத்துசாமி தீட்சிதர் தனது சாரங்காராக கீர்த்தனையிலே. இந்த அற்புத சரணார விந்தத்திலே வந்து நாம் சரணாகதி அடைந்தால் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். ஆகவே டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி என்றும் கிரிவலம் செய்யலாம். மாதம் வருகின்ற 2 பிரதோஷ நாட்களிலும் கிரிவலம் செய்யலாம். சஷ்டிக்கு சஷ்டி கிரிவலம் செய்யலாம். கார்த்திகைக்கு கார்த்திகை செய்யலாம். மாதம் கிருத்திகை என்று செய்யலாம். இதோ இந்த மூர்த்தி புறப்பாடு, பஞ்சமூர்த்தி புறப்பாடு இப்பொழுது அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் இங்கே ஆரவாரமிட்டுக் கொண்டு பக்தி வெள்ளத்திலே, பக்தியின் உச்சக்கட்டத்திலே அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி இந்த தீபம் மலை உச்சியிலே ஏற்றப்படுகின்ற இந்த காட்சியை, கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீப காட்சியிலே மிக முக்கியமாக இப்பொழுது மக்களின் கூட்டத்தை பார்த்தீர்களா? இதுவரை இல்லாத அளவிற்கு, முந்தைய ஆண்டுகளிலே இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இன்று காலையிலே நாங்கள் இந்த வீதிகளிலே சென்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த ஆண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். சென்ற ஆண்டுகளிலே 15 லட்சம் பேர் வந்திருப்பார்கள். இது அதைவிட அதிகமாக இருக்கிறது. பக்தியோடு மன நிறைவோடு இந்த காட்சியை கண்டோம் என்ற ஒரு நிறைவோடு நாம் நிலையம் திரும்புகிறோம்.